அண்மை செய்தியை பார்க்கிறோம். நான் தான் பாமக தலைவர் என்று மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். இனிமேல் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் அறிவித்திருக்கிறார். ரிட்டையர் ஆயிட்டல, பேசாம ரோட்டி தின்னுட்டு உட்காரு. காலை நீட்டு தொட்டு கொம்பிட்டு போயிட்டே இருக்க. யாரை எப்படி அடிக்கணும், எப்படி நம்பர் 1 ஆகணும்னு எனக்கு தெரியும். உனக்கு பிடிக்கலையா? நீ போடுங்க ராஜஸ்தான் டிக்கெட். கமலேஷ், நானே பாமக தலைவர் என்று கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இனிமேல் அன்புமணி பாமக செயல் தலைவராக செயல்படுவார் என்று தெரிவித்திருக்கிறார். நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. நான் சொன்னேன், களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. அடிடா அடி, நல்ல பாத்துக்கடி. உன் பையன் அடிக்க வர்றான். ரவுடி அடிடா அடிடா. நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. பப்ளிக்கு முன்னாடி, அதுவும் தொண்டருக்கு முன்னாடி ஒரு செயலாளரே. மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம். இது நான் உண்டாக்குற கட்சி. இதுவரை பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் இனிமேல் பாமக செயல் தலைவராக இருப்பார். நான் தான் பாமகவின் தலைவர் என்று அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இனிமேல அமைதியா இருந்தோம்னு இங்கே சில சில்லற சவுண்ட் எல்லாம் ஜாஸ்தி ஆகி போயிருந்தா. இந்த நான் ஆரம்பிச்ச கட்சி, இங்க நான் சொல்றதான் கேட்கணும். விருப்பம் இருந்தா இருங்க. இது நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் சொல்றதான் கேட்கணும்ப்பா. கை தட்டுங்கப்பா. என்ன அது சரி பா, அது சரியா பா, கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்க. நன்றி நன்றி சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது என்று முதலாக குரல் கொடுத்து போராடியவன் ராமதாஸ். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒழிக்கப்பட வேண்டும், அது நீக்கப்பட வேண்டும் என்று யார் குரல் கொடுத்தாலும் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு போராட்டமாக இருந்தால் அதிலும் நாங்கள் கலந்து கொண்டு. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். நீ எப்ப வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. என்னையா சொந்தக்கார வீட்டுல வந்திருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். நீட் தேர்வு என்று ஒன்று இருக்கக்கூடாது, ஒழிக்கப்பட வேண்டும். அதாவது நான் ரொம்ப வருத்தப்பட்டே பேசுறேன். எனக்கு இந்த கட்சியில இருக்கணும்னு ஆசை இல்லாம உங்களுக்கு தான். ஏன்னா பனையூர்ல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எத்தனை ஸ்வீட் பாக்ஸ்ல பேசும்போது இப்படின்னு கண்டா வெட்டுறேன் ஒரு ஆளை மதிக்காம இவரா டீலிங் பேசுறாரு. அவரை பத்தி திட்டி பேச சொல்லிட்டு அவர்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும். இவனை பத்தி திட்டி பேசி இவங்களே பேச்சுவார்த்தை நடத்தும். அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம இப்படி ஒரு நாடு நடத்திட்டு இருக்கணும்னு நினைச்சாரு. உண்மையிலேயே சண்டைதான் தேவையெல்லாம் பண்ணாதீங்க. கட்சியை உடைக்க போறேன். உடைக்கிறதுக்கு இது தேங்காயா? இந்த வீண் வச்சல வேணா, உடைச்சது உடைச்சதுதான். டேய், நான் நிலத்தை வித்து கட்சி ஆரம்பிச்சேன். அதுக்கு மூல காரணமே நான் தான். இந்த வீண் வார்த்தையில வேணாம். இது கடந்த சில நாட்களாகவே திரு ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த பிரச்சனையானது நடந்து கொண்டேதான் இருந்துச்சு. தொண்டர்கள் கை தூக்கட்டும். உங்களுக்கு எத்தனை பேர், எனக்கு எத்தனை பேர்? யோ, தலைவர் பக்கம் யார் யார் கை தூக்குறது? டேய், 5 பேரா? பாக்கி பேர்லாம் என்னடா நீங்க? அவ்வளவுதான். கையை மடக்குங்க. என் பக்கம் கை தூக்குங்க. ரொம்ப குறிப்பாக இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, கூட்டணி சார்ந்த விவகாரங்களில் அன்புமணி ராமதாஸ் எடுத்த முடிவால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பலத்த பின்னடைவு தொடர்ந்து ஏற்பட்டிருப்பதாக திரு ராமதாஸ் அவர்கள் நினைப்பதாக நான் நினைக்கிறேன். அதனால இன்னையில இருந்து ஒரு கட்சி காச்சேகா, என் கட்சி தீவிர காச்சேகா, தீ காச்சேகா. டாக்டர் ராமதாஸ் விரும்பல அப்படின்னு நீங்க கருதுறீங்களா? டாக்டர் ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணியை விரும்பல என்பது போலத்தான் நான் யூகிக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது அந்த பட்ஜெட் மிக சிறப்பாக இருக்கிறது என்று அன்புமணி ராமதாஸ் சொன்னார். சில நிமிடங்களிலேயே இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்ல, இந்த பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்கு எதையும் சொல்லல, இந்த பட்ஜெட் என்ன இருக்குது என்று ஒட்டிய அரசுடைய நிதிநிலை அறிக்கையை பற்றிய கடுமையான விமர்சனங்களை டாக்டர் ராமதாஸ் வைத்தார். தாடினும் செருப்படுத்தி பிச்சு கூட பிச்சு. உன் கூட அப்போலாம் 5 பேர் கூட இருந்தாங்க.
இப்ப எவனுமே இல்ல, நீ மட்டும் தனிமரமா ஒத்தையா நிக்கிற. பெத்த வயிறு பத்தி எரியுது. பையா அள்ளி அந்த கொட்டி இறைச்சுக்கிட்டு இருக்காண்டா. அப்ப மரியாதை கோட்டை கலட்டு செருப்படுத்து அது பின்னி போடு பாக்காதா போடா. மூஞ்சிலே முழிக்க முடியாது போடா. கிராப்பா வெட்டு. அது மாதிரி நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா ஆளுநர் விவகாரத்துல டாக்டர் ராமதாஸ் அண்ணா சொன்ன கோட்டை எடுத்து போட்டு பேசியிருந்தார். நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் அவசியமில்லை என்று அன்றே அண்ணா சொல்லிவிட்டார் அப்படிங்கறத மீண்டும் சொன்னார். சோ அவர் தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்களாக அவர் பாஜக மீதான விமர்சன பார்வையை டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து வைத்து வருகிறார். அவன் கொஞ்சம் பயந்தவனுக்கா. நீங்க ரொம்ப தைரியசாலி. ஐயோ, நான் அவனோட பயந்தவனுக்கா. எங்க யாருகிட்ட மாட்டி விட்டுருக்க. சரி, ஸ்டைலா சமாளிக்கிறேன். முரண்பாடு டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இந்த பாஜக தொடர்பான விவகாரங்களில் எழுந்திருப்பதாகத்தான் நான் கடந்த சில மாதங்களாக அதை பார்த்து வர்றேன். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. எனக்கு ஒரே டவுட், வன்னியர்களுக்கே பிடிக்கலனாலும் என்ன மைத்துக்கு என்கிட்ட கூட்டணி வைக்கிறீங்க அதான் தெரியல. ஆனா முருகா காசு கொடுத்து எங்க வேணாலும் போவா முருகா. இந்த ஆளு அன்புமணி வெக்கப்படுது, தட்டை மாத்தி நம்ம கூட்டணி சேர்ந்துடலாம். இந்த கருமத்தை எல்லாம் பார்க்க முடியல. நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள், யாரா இருந்தாலும். Who are you? உன்னை பெத்த அப்பன்டா. அப்பனா? நீயா எனக்கு அப்பே? ஒரு நேஷனல் லீடர் இருக்கு அப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? கேவலம் இப்படி அரசியல் பண்ணி பொழைக்கக்கூடிய புரோக்கர் சொல்ல கொண்டாந்து விட்டேடா. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? நானு என் வாயால உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடு? சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுடனான ஒரு அணியில் இடம்பெற வேண்டும் அல்லது திமுக அணியில் இடம்பெற வேண்டும். இந்த இரண்டும் தான் பாமகவுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்று டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார். திமுக அணியில் நிச்சயமாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவான விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப உறுதியாக அந்த அணியில் இருக்கிறாங்க. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? நீ குடும்பம் நடத்தி பாடுற, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும். பாஜகவை விட அதிமுகவுக்கு அடுத்தது பெரிய கட்சியாக பாமக இருக்க வேண்டும், அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இதுவரைக்கும் ராமதாஸ் வைத்திருக்கார். ஆனால் அன்புமணியுடைய செயல்பாடுகள் அஇஅதிமுகவுல ஒரு மேஜர் பார்ட்டி அப்படின்னா அதிமுக அடுத்தது பாஜக அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கடந்த சில ஆண்டுகளாக பாஜக உருவாக்கிடுச்சு. அதற்கு அன்புமணியும் அது பெரிய அளவில் அப்போஸ் பண்ணல. அவருடைய செயல்பாடுகள் அந்த தோற்றத்தை கொடுக்கிறேன். போனா போகுது பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். சோ இந்த மாதிரியான தவறான அவருடைய முடிவுகள் அப்படிங்கிறது கட்சியை பின்னோக்கி இழுத்து செல்கிறது என்று டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் ஏற்கனவே சொல்றேன்டா. நீ எல்லாம் வாழ்க்கையில பட்டுதான் தெரிஞ்சுக்குவேன். சின்ன வயசுல தோல்ல தூக்கி வச்சுட்டு தெருவா சுத்தி இருக்க. இதோட 22 வருஷம் ஆச்சு. இன்னும் அதே தோல்ல தான்டா சுமந்துட்டு இருக்கேன். வலிக்குதுடா. ஒரு வயசுக்கு மேல உங்க அப்பங்காசுல உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா வலது கையில சாப்பிடக்கூடாது, கழுவுற கையில தான் சாப்பிடணும் சொல்லுவாங்க. நீரடித்து நீர் விலகாதுன்னு குடும்பங்கள் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை பத்தி சொல்லுவாங்க. அது போல இது தீரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கறது தெரியல எனக்கு. ஏன்னா இன்னமும் கூட கட்சியில பெருவாரியானவர்கள் டாக்டர் ராமதாசனுடைய விசுவாசிகளாகத்தான் இன்னமும் இருக்கிறாங்க. என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. கதவத்துற 7 மணிக்கு அப்படி என்னப்பா அது? அப்பாப்பா அப்பனா இவனா? விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். ஏய் கிழவா, என்ன போசா? வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு? என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. அப்புறம் நம்ம அலம்புற ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. அன்புமணி தோற்றாலும் தகப்பனிடம் தோற்கிற காரணத்தினால் அது ஒன்றும் பெரிதாக தெரியாது. அதனால சரியாகிவிடும் பாருங்க, நாளைக்கு சரியாகி. அரசியல் இல்லைன்னா இது அது குடும்பம். அதனால அது பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர். அது அப்பாவுடைய கோணம் மகனுக்கு அப்படியே இருக்கிறது வரணும். ஆனா தகப்பனாருக்கு எதிராக யாராக இருந்தாலும் அப்படின்னு திருப்பி சொல்லுவதனுடைய பொருள், மகனாக இருந்தாலும் உன்னை வெளியே செல்வேன், போ வெளியே போ என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நான் சொன்னது போல சரியாகிவிடும் பாருங்க, நாளைக்கு சரியாகிவிடும். இப்பொழுது நம் கட்சிக்கு புதிய தொண்டர் ஒருத்தர் வந்திருக்கிறார்.
இப்போது அவரை அழைப்போம். மேங்கோமணி உள்ளேனையா இங்கேதான் நிற்கிறியா? இவர் யார் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லுப்பா, சொல்லு. சின்னையாவாகிய நான். திருப்பி சொல்லு. சின்னையாவாகிய நான். இன்னொரு தடவை சொல்லு. சின்னையாவாகிய நான். ஓகே, டேக். ஓகே.